கத்திரிக்காய் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள். கத்திரிக்காய் 4 சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் 1 அதுவும் சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி 1 நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை சிறிதளவு, புளி ஒரு எலுமிச்சை பழம் அளவு. இப்போ குக்கரை வச்சு குக்கர் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை குக்கரில் போடுங்க. போட்டு நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விடுங்க. தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டுட்டு ரொம்ப தண்ணி வேண்டாம். கத்திரிக்காவுக்கு பாதி அளவு முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். தேவையான அளவு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். 3 விசில் அளவுக்கு வரட்டும். வந்தப்புறம் நம்ம விசிலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரில் 3 விசில் வந்துடுச்சு. கத்திரிக்காய் அதை எடுத்து நம்ம வடிகட்டி கத்திரிக்காவை நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை எடுத்து தனியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே நாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணுங்க. பெரிய வெங்காயம் நல்லா வேகட்டும். இது கூட நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தக்காளியை இது கூட ஆட் பண்ணுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. நல்லா வதங்கி எண்ணெய் மேலே வர அளவுக்கு நல்லா வேக விடுங்க தக்காளியை. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு 3 போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி பழம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்து எண்ணெய் மேலே வர அளவுக்கு நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்து எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கடைஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காவை இது கூட ஆட் பண்ணுங்க. கத்திரிக்காவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம அப்படியே சிம்மிலே வச்சு வதக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கத்திரிக்காவை வடித்த தண்ணி இருக்குது, அதை கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இதிலேயே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேக விடுங்க கத்திரிக்காவை. நம்ம வெந்து தான் எடுத்து வச்சுருக்கோம். ஆனாலும் இந்த தக்காளி இது கூடலாம் இந்த கத்திரிக்காய் நல்லா மேட்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே வதங்கட்டும். கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கிளக்கி விடுங்க. நல்லா திக்னஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இந்த தொக்கு வரணும். அது வரைக்கும் சிம்மிலேயே வேகட்டும். புளி ஊற்றி புளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ கத்திரிக்காய் நல்லா கிரேவி திக்னஸ் அளவுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில்
நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் வந்துட்டு ஒயிட் ரைஸ், டிஃபன் ஐட்டம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.